நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து டெலிவரி கேலாக மாட்டாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இப்போ டெலிவரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மல்லிக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலை, தேவையில்லாத வேலை? இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரிஞ்சுன்னா மல்லியை சும்மா விடுவாரா? அடுத்த செகண்டே அவர் ருத்ர தாண்ட ஆடுவார். இப்போயும் ரொம்ப கோவப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆமாங்க, நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து அங்கங்கே கை கட்டி நம்ம வேலை செய்யறதுக்கு டெலிவரி கேல போனால் அங்கங்கே நம்ம போய் டெலிவரி பண்ணலாம்ல. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு பார்சலெல்லாம் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பர்சனுக்கு பார்சல் டெலிவரி பண்ணுறாங்க. அடுத்த ஆர்டர் வருது நம்ம மல்லிக்கு பீஸா ஆர்டர். எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் தான் ஆர்டர் போட்டிருக்காரு. அதை பார்த்ததும் ஷாக் ஆயிரும் ஒரு பக்கம். ஐயோ, இப்போ வீட்டுக்கு போய் நம்ம எப்படி டெலிவரி பண்ண போகிறோம்? வீட்டில் நம்மளை பார்த்தா நம்மளை கொன்னே போடுவார். என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே, நமக்கு வந்த சோதனை இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கி வச்சுன்னு மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. என்ன மல்லி பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி 1000 கஷ்டம் நஷ்டம் வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டாகணும். இல்லை கசக்குது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பக்கம் கசப்பாக தாங்க இருக்கும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை இல்லை. இவங்களே வாண்டடாக ஒரு பக்கம் தேடிட்டு போகிறாங்களா, இல்லை பிரச்சனை இவங்கள வாண்டடாக தேடிட்டு வருதான்னு சொல்லிட்டு தெரியலிங்க. பிரச்சனை ஒரு பக்கம் தலை விரிச்சு ஆடின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெலிவரி அங்கே போய் பண்ணுறாங்க. ஹெல்மெட் போட்டுன்னு நம்ம மல்லி வாய்ஸே கொடுக்கல, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டதுக்கு எல்லாமே சைக்கிளே ஊமியாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிட்டு நம்ம விஜய் கொடுத்துட்டு உள்ளே போகலான்னு போகிறாரு. நம்ம மல்லி நடக்கிற போது அவங்க ஓசை, அவங்க வாசனை ரெண்டுமே நம்ம விஜய்க்கு புதுசாக இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே மல்லி மாதிரியே தெரியுது. உடனே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்டை கழத்துறாரு. உடனே ஹெல்மெட்டை கழட்டி பார்த்தா உள்ள ஃபேஸாக பார்த்தா மல்லி. ஐயோ மல்லி, என்ன கோலம் இது, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாரு. உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திருன்னு முழிச்சுன்னு இருக்காங்க. அதே சமயத்தில் என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பயத்தில் நடிங்கன்னு இருக்காங்க. இப்போ விஜய் கோவத்தில் அடிச்சு போட்டாரா என்ன பண்ணுற சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அடித்தாலும் நான் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துக்கு எதுக்குங்க வெளியே போயிட்டு தேவையில்லாமல் ஏன்டா நீ இந்த மாதிரியே பேசுகிற, பெண்களுக்கு ஒரு சக உரிமையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குங்க. அதே சமயத்தில் பொறுக்கி பசங்களும் நிறையவே இருக்காங்க. எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே தப்பானவும் சொல்ல, ஆனால் அதுக்குன்னே இருக்கிறவங்க இருக்காங்க. தேவையில்லாமல் பிரச்சனை வரும், ஒரு பக்கம் அசமாக நடக்கும். இப்போ நம்ம வெண்பாவை பார்த்துக்கணும். இவங்க பிரச்சனையே இப்போ தலைக்கு மேலே போயின்னு இருக்குது. இந்த சமயம் இந்த பிரச்சனை தேவையா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கேள்விக்குறியில் போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தா உனக்கான எல்லாமே கேரண்டி நான் தரேன், சொல்லு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே மல்லி சைலண்ட்டாக நின்று இருக்க. உடனே அன்னைக்கு கான்செப்டை அன்னைக்கோட முடியுது. நம்ம மல்லி சைலண்ட்டாக இருக்காங்க. அந்த வேலைக்கு திரும்ப போவாங்களா போக மாட்டேன்னு தெரியல. இப்போதைக்கு போனதுக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க ஒன் டே நைட்டில். பரவாயில்லையே, டெலிவரி மொத்தம் ஒரே நைட்டில் 50 டெலிவரி பண்ணியிருக்காங்க. பரவாயில்லையே, பாராட்ட வேண்டிய விஷயம் தான்டா. இப்போ எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஹார்ட் ஒர்க் போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தே. ஆமாங்க, அவங்களோட உழைப்புக்கு எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறது பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைகளும் ஒரு பக்கம் ரொம்ப ஒஸ்ட்டாகவும் கிடைக்கிது. நம்ம விஜய் அடுத்த நாள் சம்பளத்தை எட்டுன்னு வந்து நம்ம அன்னபூர்ணி கையில் கொடுத்துட்டு காலில் விழுறாரு. நீங்கள் தான் எங்களுக்கு அம்மாவும் தாயாகவும் இருந்து எங்கள் வாழ்க்கையை வழி நடத்துகிறீங்க. எங்களுக்கு ஒரு கஷ்டன்ற போது நீங்கள் தான் கை கொடுத்தீங்க, அப்படின்னா நீங்கள் தானே எனக்கு இன்னொரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாரு. ஐயோ மாப்பிள்ளை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் பண்ணது தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. உடனே பார்க்கணுமே நம்ம அண்ணன் பொண்ணு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டிக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. பீஸான்னு சொல்கிறாங்க. பீஸா பிரச்சனை இதோட கான்செப்ட் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்களும் ஆர்டர் போட்டுருக்காங்க. அது என்னடா இது, தெரிஞ்சவங்க எல்லாமே ஆர்டர் போட்டது எல்லாமே மல்லிக்கே வருதா, இல்லை மல்லி வாண்டடாக போய் எல்லாத்தையும் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள சந்தேகம் வரும். அவங்க எங்கெங்கே எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஆர்டர் போட்டு விட்றாங்க. கரெக்டாக மல்லியோட அட்ரஸுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் அங்கங்கே ஆர்டர் போடுறாங்களோ அது எல்லாமே மல்லிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விட்றாங்க. ஏன்னா பொட்டுப்புள்ள நைட்டில் ரொம்ப ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்துக்காக எல்லாமே அவங்களும் நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க. அதனால் இது எல்லாமே மல்லிக்கு ஆப்பாமையும் சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்பவே கான்செப்டோடு பண்ணி நம்ம மல்லி இருந்துன்னு அங்கே போனால் அங்கே ஒரு பக்கம் அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் ஒரு பக்கம் அப்படியே சும்மா கத்தி எடுத்துன்னு குத்துற மாதிரி குத்துன்னு குத்துறாங்க. நம்ம மனசு வலிக்காதடா, நமக்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எல்லாமே இருக்குங்க. என்ன பண்ணுறது, நம்ம விஜய் மட்டும்தான் உங்களுக்கு, மற்றபடி ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க எல்லாருமே உங்கள் சோழி எப்படி முடியுது. இப்போ கூட ஏன் நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு கரெக்டாக ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் டெலிவரி வருவா, அவளை போய்ட்டு அப்படியே பயமுறுத்தல் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். தான் உழைக்க முடியலனாலும் தான் அடுத்தவங்கள திருடி சாப்பிட்றாங்க.
ஆனால் அந்த நிலைமையில என்னால் உழைக்க முடியும், எங்கள் சொத்தை எல்லாமே திருடின்னு போனாலும் பிரச்சனை இல்லை, திரும்ப நாங்கள் உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சண்டை விவாதம் எதுவுமே பண்ணாமல் போய் உழைச்சி சாப்பிட்டுன்னு இருக்காங்க நம்ம விஜயும் மறுபக்கம் மல்லியும். இந்த மாதிரி இருந்தாலும் அவங்கள விடக்கூடாது, அவங்க முன்னேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்களே, அடுத்த வேலை சாப்பாட்டுக்காவது இவங்களுக்கு காசு வேணும்ல, அதுக்கும் இவங்க விடாமல் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா இவங்களை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே காசு தாங்க, அந்த காசுன்றது ஒன்று இருக்கிறத வச்சு தான் இந்த உலகமே இயங்குது. அந்த காசு இருந்தால் மட்டும்தான் மதிப்பு, இல்லைன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட மதிப்புன்ற வார்த்தையே வராதுங்க. அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் சூழல் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, எவ்வளவோ பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நேருக்கு நேர் பார்த்து தெரிஞ்சுக்கதாங்க போகிறோம். தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் உங்களுக்கு புதுசாக தினசாக வந்து எல்லாமே அப்டேட் மேலே அப்டேட் கொடுக்க போகிறோம். அந்த அப்டேட் எல்லாம் பார்த்துட்டு ஓ இந்த மாதிரியெல்லாம் இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஐடியா வரும். அந்த தாட்டை வச்சு நீங்கள் மல்லிக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம், மல்லி எந்த வேலைக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.